ஸோ ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு சில விஷயம்லாம் பண்ணேன். அதாவது இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி அதாவது மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட அது எக்ஸாம்லாம் முடிஞ்சு நமக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, 3-4 மந்த்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த லீன் பீரியட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பீரியடில் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஏன் அப்படின்னா, நான் யோசித்தது என்ன அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்றது வந்து ஃபுல்லாக ஸ்டாட்டிக் ரிலேட்டட் பேங்கிங் அவேர்னஸை பற்றியோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஜென்ரலாக பேங்கிங் பற்றி ஒரு சில விஷயம் தான் நம்மளை இன்டர்வியூவில் கேட்க போகிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றப்போ நான் யோசிச்சப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே அது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் தான். ஒரு டெஃபினிஷன் எடுத்தால் கூட அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா, அதுக்கான டெஃபினிஷன் அப்படின்றது சேமாக தான் இருக்க போகுது. எப்போவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டாட்டிக்கான விஷயம் தான் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் இருக்க போகுது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். ஓகேவா? ஜனவரியில் நமக்கு எல்லாமே டிசம்பரோட எல்லாமே எக்ஸாம் முடியுது. டிசம்பர் ஜனவரியில் முடியுது. அதுக்கப்புறம் பிப்ரவரியிலேருந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த கேலண்டர் இயர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைம்லேயே நான் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் நோட்ஸ் எடுத்ததில் மொத்தம் 2 நோட்ஸ் எடுத்தேன். ஓகேவா? 2 நோட்ஸ் எடுத்திருந்தேன். ஓகே. ஸோ நான் என்னுடைய நோட்ஸை நான் காமிக்கிறேன். நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிடுறேன். இந்த 2 நோட்ஸ் எனக்கு உண்மையாலுமே இந்த 2 நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்ஸ் நான் நோட்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக நான் எதுவுமே வந்து நான் மொத்தம் 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 4 இன்டர்வியூலையுமே எனக்கு அந்த நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி பெருசாக வந்து நான் என்ன சொல்கிறது, அதை அதை ப்ராப்பராக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே எனக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மொத்தம் நான் 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ என்னென்ன இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆர்ஆர்பி பிஓ, செகண்ட் வந்து எஸ்ஓக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். தேர்ட் வந்து ஐடிபிஐ ஜாம் இன்டர்வியூ. இப்போ லாஸ்ட்டாக நான் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூ தான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ. ஸோ எனக்கு ஷுவராக தெரியல. என்ன தெரியலனா, இதோடைய இன்டர்வியூ ஸ்கோர்ஸ்லாம் தெரியல. ஏன்னா இதுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணல ஐடிபிஐ ஜாமுக்கு. ஸோ எஸ்ஓ பிஓலாம் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. அதனால் எனக்கு ஸ்கோர்ஸ் ஞாபகம் இல்லை. ஸோ ஒன்ஸ் எனக்கு அந்த ஸ்கோர் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து 16 மார்க் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 20க்கு 16 எடுத்திருந்தேன். ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 2 நோட்ஸ் எடுத்தேன் இன்டர்வியூக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நோட். நான் ஃபஸ்ட்டு எடுத்த நோட் இது தான். ஸோ இந்த நோட்ஸ் நான் எதை பார்த்து எடுத்தேன் அப்படின்ற டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய நோட்ஸை காமிச்சிடுறேன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து டாபிக் வைஸ் இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா, இதுலேயே ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் அவேர்னஸ். ஸோ எக்கனாமிக் அவேர்னஸ்னால் என்னென்னலாம் கவர் ஆகும், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அந்த மாதிரி அதுலேயே டைப்ஸ்னால் என்ன, அந்த ரேஷியோஸ்லாம் வரும் இல்லையா, அந்த ரிசர்வ் ரேஷியோ, பாலிசி ரேட். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் இதில் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜிடிபி, மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் இதில். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைனாக எல்லாமே, அதுக்கப்புறம் மணி மார்க்கெட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த டாபிக் வந்து இது எதை பார்த்து எழுதுனேன் அப்படின்றத எதுலேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு புரிகிற மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸ் ஏன்னா அப்போ வந்து பட்ஜெட்டும் ஒரு டாப்பிக்ன்றதுனால பட்ஜெட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஓகே, அது இருக்கட்டும். ஸோ 2 டாபிக் இதில் வரும். ஒன்று வந்து என்னென்னா எக்கனாமிக் அவேர்னஸ்ஸு, இன்னொன்று வந்து பேங்கிங் அவேர்னஸ். ஸோ நான் ஏன் இதை நோட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம். எப்போ இருந்தாலும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எப்போயா இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் 4 இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 4 இன்டர்வியூக்குமே எனக்கு வந்து இந்த ஒரு நோட்ஸ் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
ஸோ கிட்டத்தட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கும். அந்த அப்டேட்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே ஏதாச்சும் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் எழுதுனது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் நான் படிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி சைடில் வந்து அங்கங்கே எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹிஸ்ட்ரி, ஸோ இந்தியன் பேங்கிங்கோட ஹிஸ்ட்ரியிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஸோ எல்லாமே வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கவர் பண்ணியிருப்பேன் நான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நான் எழுதியிருப்பேன். ஸோ ஆர்பிஐ ஸ்ட்ரக்சர், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டாபிக் வைஸ் போட்டு எல்லாமே அதில் கவர் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி செக்டார் லேர்னிங்கு, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேங்க் டெபாசிட்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கவர் ஆகிருக்கும். ஸோ லோன்ஸோட டைப்ஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நோட்ஸ் வந்து நான் ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் வந்து எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ என்பிஏனா என்ன, ஸோ ஓகேவா, ஓம்பட்ஸ்மன் ஸ்கீமு, பேங்கிங் ஓம்பட்ஸ்மன்ன்றதே ஒரு தனி டாபிக். ஓகேவா? பேங்கிங் அவேர்னஸில். ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா தனி டாபிக்ஸ் போட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இன்னொரு நோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய இன்னொரு நோட்ஸ் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக் வைஸ் இருக்காது. ஸோ எனக்கு என்னென்னலாம் டாபிக்ஸ் தெரியும், புதுசாக நான் என்னென்னலாம் நோட் பண்ணுறனோ, லேர்ன் பண்ணுறனோ, படிக்கிறனோ, ஸோ அதெல்லாமே இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எழுதி வச்சுருப்பேன். ஸோ இந்த நோட்ஸில் இருக்கிறத தாண்டி வேறு ஏதாச்சும் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இதில் எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ இதையும் நான் சொல்கிறேன், எதை பார்த்து நான் எழுதினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்னொரு நோட்ஸ். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மணி, ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நான் புதுசாக எப்பயாச்சும் ஏதாச்சும் படிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதில் எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி இது ஒரு நோட்டு, 2 நோட்டு மொத்தம் என்கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேங்கிங் அவேர்னஸோட டாபிக்ஸு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்கிங், ஆர்பிஐ, அதோடைய ஃபங்க்ஷன், கரன்சி சர்க்குலேஷன், மானிட்டரி பாலிசி, பேங்க் அக்கௌண்ட்டு, நேஷ்னலைசேஷன், ஸோ இதெல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த 20 டாபிக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இதிலேருந்து தான் நமக்கு இன்டர்வியூஸும் வரும். ஸோ என்னோடய இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய நோட்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன், நான் நோட்ஸ் எப்படி எடுத்தேன் அப்படின்றதே இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய நோட்ஸு, நான் இது எப்படி எடுத்தேன்றதை நான் சொல்கிறேன். என்னோடய நோட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் மொத்தம் 2 நோட்ஸு காமிச்சிருப்பேன் கரெக்டாக. ஸோ 2 நோட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்று வந்து எக்கனாமிக் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து ரேண்டமாக இதுதான் டாபிக் அப்படின்னு இல்லை, ஸோ எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதியிருப்பேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோட்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா, ஸோ யூடியூப் சேனல் வந்து பைஜூஸில் வந்து நான் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் தான், அதாவது இந்த மார்ச் இந்த மாதிரி டைமில் தான், ஏன்னா இந்த மாதிரி டைமில் எக்ஸாம்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் எதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுமோ அதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரியான டைமில் யூடியூப் பைஜூஸ் அப்போ வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ இந்த சேனல் வந்து கிடையாது. ஸோ அந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ்க்குன்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தனியாக வந்து டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வீடியோ டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க ஃப்ரீயாக. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் போட்டு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அது ஒன்று மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு நோட்ஸ் ப்ராப்பராக இருக்கிறது. ஓகேவா? பட் இப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நோட்ஸ் வந்து நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த நோட்ஸ் வந்து என்னென்னா நான் ரேண்டமாக அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போது நான் எக்ஸாம் டைமில் மார்க் டெஸ்ட்டு படிப்பேன். மார்க் இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் இல்லையா? ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு சில கொஷின்ஸ், இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து என்னென்னா இன்டர்வியூ, அந்த மார்க் இன்டர்வியூ வீடியோஸ்லாம் நிறையா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் எனக்கு தெரியாத சில கொஷின்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நோட் பண்ணி வச்சு, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ மொத்தம் இதுதான் என்னுடைய 2 நோட்ஸ். ஓகேவா? ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு நோட்டுக்கான சோர்ஸ் வந்து நான் இப்போ சொன்னேன். பட் இதுக்கு இப்போ வந்து அந்த சேனல் வந்து கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து இப்போ நீங்கள் எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஸோ ஷீதல் மேம் இருக்காங்க இல்லையா? அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுப்பாங்க ஆலிவ் போர்டில். ஷீதல் மேம் வந்து ஆலிவ் போர்ட்லேயும் பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கு. இல்லை அப்படின்னா அவங்களோட சேனல், அவங்க ஒரு சேனல் இருக்குது ஷீதல் மேம்து. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பேங்கிங் அவேர்னஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டு கிளாஸ் வந்து இப்போ தான் ஒரு
4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டீட்டெயில்டாக ஒரு டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேங்கிங் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உண்மையாலுமே சூப்பர்பாக இருக்கும். நான் வந்து 2 வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஸோ 2-3 வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ உண்மையாலுமே கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ பேங்கிங் பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஷீதல் மேம் வந்து பட் அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் சேனல்ஸில் போடுறாங்களான்னு தெரியல. பட் நான் பார்த்தது வந்து இதுதான். ஸோ இவங்களது வந்து நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து இப்போ நான் இன்டர்வியூக்கு வந்து ஸோ இந்த செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஒன் நான் நோட்ஸ் எடுத்தேன் இல்லையா. ஸோ இதில் நான் இன்னொன்று என்னென்னா அனில் அகர்வால் சார், அனில் அகர்வால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவருடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஒரே வீடியோவே இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இவரோட சேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸோ ஒரு ஆக்சுவலி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 வீடியோஸு 150 வீடியோஸும் என்னவோ இருக்கும். சாரி 130 to 140 வீடியோஸ் சம்திங் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து என்னென்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு வீடியோ. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோவில் ஒரு 5 to 6 கொஷின் அவர் வந்து கேட்டிருப்பார். ஓகேவா? இன்டர்வியூ ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருப்பார். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி அவர் கொஷின்ஸ் கேட்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க நிறைய. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்ஸில் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தது தான் என்னுடைய செகண்ட் நோட். உங்களுக்கு செகண்டாக ஒரு நோட்ஸ் காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அனில் அகர்வாலோடைய அந்த சாரோடைய வீடியோ அந்த இன்டர்வியூ ப்ளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 130 to 140 வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் வந்து அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸை தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து இந்த பைஜூஸ்லேயும் சரி இந்த அனில் அகர்வால் சாரோடைய வீடியோவும் சரி, இது ரெண்டுமே நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங் பீரியட்லேயே நான் இது ரெண்டுமே நான் பண்ணி வச்ச ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ வந்து நான் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் இந்த நோட்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆர்ஆர்பி பிஓ இல்லையா. ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணல அப்படின்னா இன்டர்வியூக்கு பெருசாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஓகேவா? ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆர்ஆர்பி பிஓ அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் வந்து என்னென்னா ஸோ இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி நோட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கிறீங்க, அதுலேயே வந்து பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்கிங் டேர்ம்ஸை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து பெருசாக வந்து அடிக்கடிக்கு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எப்போயாச்சும் ஏதாச்சும் டவுட்னா கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெமிலியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து பேங்கிங் டேர்ம்ஸ்லலாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது. சப்போஸ் ஏதாச்சும் 1-2 வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த நோட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் நோட்ஸ் வந்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணிப்பேன். ஓகே. செகண்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க் இன்டர்வியூ வீடியோஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா. யூடியூப்பில் வந்து மார்க் இன்டர்வியூ வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சேனல் ஸோ கைலியில் அப்லோட் பண்ணுவாங்க, ஆலிவுட்டில் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேறு இதில் இந்த மாதிரி நிறைய யூடியூப்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஐபிபிஎஸ் எந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ நேம் போட்டு மார்க் இன்டர்வியூ அப்படின்னு போட்டிங்கனாலுமே எக்கச்சக்கமாக வரும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போட்டுட்டு இப்போ வந்து அதில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் சொல்லி பார்ப்பேன். ஓகேவா? ஒரு இன்டர்வியூவில் அந்த மார்க் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அவங்க ஹிந்தியில் கேட்டாலும் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா அதை சப்டைட்டில் போட்டுப்பேன். சப்டைட்டில் போட்டேன் அப்படின்னா கீழே வந்து நமக்கு
மோஸ்ட்லி நமக்கு வந்து ஹிந்தியில் கொஷின்ஸ் கேட்டாலுமே என்ன கேட்குறாங்கன்றத நமக்கு புரியும். ஏன்னா பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் வச்சே என்ன கொஷின் கேட்குறாங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படியும் நமக்கு புரியல அப்படின்னா சப்டைட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? சப்டைட்டில் போட்டு நான் என்ன கொஷின் கேட்குறாங்க அந்த கொஷின் வரைக்கும் தான் நான் அந்த வீடியோ பார்ப்பேன். ஒன்ஸ் அவங்க கொஷின் கேட்டுட்டாங்கன்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ எனக்கு இருக்க நாலேஜ் வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சொல்லி பார்ப்பேன். ஓகேவா? சப்போஸ் எனக்கு தெரியாததாக டாப்பிக்காக இருக்குது, எனக்கு தெரியாத கொஷினாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி நான் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஓகே, அப்படி இல்லையா அந்த வீடியோவிலே அவங்க எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, ஸோ எந்த விதத்தில் ஆன்சர் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பார்த்து நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ஸோ இது செகண்ட். தேர்டு வந்து என்னென்னா சாட் ஜிபிடி ஆர் கோபைலட் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த வாய்ஸ் சேட் இருக்கும், வாய்ஸ் சேட் ஆன் பண்ணி விட்டுட்டோம் இல்லை டெக்ஸ்ட்லேயோ. மோஸ்ட்லி வாய்ஸ் சேட்னா ஒரு ரியல் இன்டர்வியூ மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் வாய்ஸ் சேட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ மார்க் மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படி சொல்லி சாட் ஜிபிடிலையோ கோபைலட்லேயோ போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த கொஷின்ஸ் கேட்கும், நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் எதாவது தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா கூட அது கரெக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றத அதை கரெக்ட் பண்ணும் உங்களை. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பண்ணது இதுதான். ஸோ என்னோடய நோட்ஸை ரிவிஷன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அதில் ஏதாச்சும் கொஷின்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா நான் அதை என்ன கொஷின்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதை டீட்டெயில்டாக என்ன அப்படின்றத பார்ப்பேன். தென் எதர் சாட் ஜிபிடி ஆர் கோபைலட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி அதில் வந்து வாய்ஸ் சேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் பண்ணது இதுதான். ஸோ என்னோடய இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் இனிஷியலாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் பேங்கிங் வரீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் புதுசாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படின்னா என்ன, இந்த டேர்ம்னால் என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நிறைய சோர்ஸஸ் இருக்குது, கூகுளில் போடலாம், இல்லை யூடியூப்ஸில் அந்த டாபிக் போட்டு அப்படின்னா என்ன, இல்லை சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா கூட அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்னுடைய 4 இன்டர்வியூக்குமே நான் இப்படி தான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணேன். அது உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய என்ன இன்டர்வியூ ஐடிபிஐ ஜாம் இன்டர்வியூ இது வந்து போட்டிருப்பேன். ஸோ கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டாங்க அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ காமனாக வந்து இதை பற்றி தான் வந்து யாராக இருந்தாலுமே சரி காமனாக இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும். இதை தாண்டி பெருசாக வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஒரு பேங்க் ஒர்க் பண்ண போகிறீங்க, பேங்கிங்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் பேசிக்காக பேங்க்கை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்றதை தான் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஜென்ரலாக உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டடானது தான் நாங்கள் கேட்பாங்களே தவிர அதை தாண்டி பெருசாக எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டிகிரி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைனா கூட பேசிக்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் டேர்ம்ஸை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஜாப்
ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா ஆர்ஆர்பியோட ரோல் என்ன? ஸோ பிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, பிஓ இன்டர்வியூனா ஸோ பிஓவோட ரோல் என்ன? ஸோ இந்த மாதிரி அந்த ஜாப் ரிலேட்டடாக சில கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய 4 இன்டர்வியூலையுமே நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டுன்றதுனால அக்ரிகல்ச்சர் கொஷின் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இன்டர்வியூ ஆர்ஆர்பின்றதுனால ஆர்ஆர்பியில் பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண ஒரு இது தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் பற்றி மட்டும்தான் இருந்துச்சு ஆர்ஆர்பியில். செகண்ட் எஸ்ஓலையும் நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டுன்றதுனால ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் பற்றி, ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரும் போதே நான் அப்ளை பண்ணது அக்ரிகல்ச்சருக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுலேயும் அக்ரி பற்றி தான் இருந்துச்சு. பேங்கிங் பற்றி ஓகே, ஓரளவுக்கு ஜென்ரல் பேங்கிங்லேயும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேனான்றதுக்காக இந்த நெஃப்ட்டு இதை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐடிபிஐ ஜாம். ஸோ ஐடிபிஐ ஜாமில் வந்து அந்த வீடியோவே நான் தனியாக போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு சிவி ஃபார்மேட் கொடுக்குறாங்க. அந்த சிவி ஃபார்மேட்டை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்வியூ ஒரு பேனலில் வந்து 4-5 மெம்பர் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சிவி காப்பி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ, ஓகேவா, அவங்க சர்டன் அந்த சிவி ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அந்த சிவி ஃபார்மேட்டில் அதிலிருந்து தான் கொஷின் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ அது இன்னும் ஈஸி இல்லையா? ஏன்னா நீங்கள் அதனால தான் வந்து இன்டர்வியூஸில் மோஸ்ட்லி வந்து தேவையில்லாமல் பொய்யா வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக பொய்யா ஒரு கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது ரியலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது மென்ஷன் ஐடிபிஐ ஜாம் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ நீங்கள் அந்த சிவியில் என்ன ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் ஃபுல் கொஷின்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பிஓ. ஸோ பிஓலையும் வந்து நான் அக்ரி கிராஜுவேட்டுன்றதுனால 4-5 பேனல் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அதில் 3 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட அக்ரி கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸோ அதனால் உங்களுடைய பேக்ரவுண்டு, இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகுது. ஆனாலுமே என்கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த என்னுடைய டிகிரி பேக்ரவுண்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டிகிரி அதை பற்றியும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாக இல்லை, அதாவது மேலோட்டமாக என்னன்னு கேட்டால் சொல்ல தெரிகிற அளவுக்காச்சும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான், இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ.